கேரளாவில் இருந்து ஏடிஎம்மில் கொள்ளையடித்துவிட்டு தப்பி வந்த கொள்ளையர்கள் குமாரபாளையம் அருகே சினிமா பாணியில் சிக்கியிருக்கிறார்கள். கேரளாவில் கொள்ளையடிக்கப்பட்ட 65 லட்சம் மதிப்புள்ள பணத்தோடு தப்பி வந்த கொள்ளையர்களை குமாரபாளையம் அருகே போலீசார் விரட்டி பிடித்திருக்கிறார்கள். போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் வட மாநில கொள்ளையன் ஒருவன் உயிரிழந்திருப்பதும் தற்போதைய தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கொள்ளையன் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என தகவல் வெளியாகியிருக்கிறது. உயிரிழந்த கொள்ளையனின் உடல் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கேரளாவில் இருந்து தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வாகனத்தை விபத்தை ஏற்படுத்தும் வகையிலேயே இயக்கிக் கொண்டு வந்த நிலையில் அவர்களை நாமக்கல் அருகே குமாரபாளையம் பகுதியில் போலீசார் மடக்கி பிடித்ததில் கண்டெய்னர் லாரிக்குள் கார், ஏடிஎம் இயந்திரம் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் துப்பாக்கியோடு கண்டெய்னர் லாரியில் தப்ப முயன்றதும் தெரிய வந்த நிலையில் போலீசார் ஒரு கொள்ளையனை துப்பாக்கிச் சூட்டில் சுட்ட நிலையில் மற்ற கொள்ளையர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். உயிரிழந்த கொள்ளையன் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது தற்போதைய தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் கும்பல் தமிழ்நாட்டில் சிக்கியிருக்கிறது. கேரள ஏடிஎம்மில் கொள்ளையை நடத்திய பிறகு தமிழ்நாடு போலீசாரால் அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேரளாவில் 3 ஏடிஎம்களில் இந்த ராஜஸ்தான் கொள்ளையர்கள் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டிருந்ததும் அதன் பிறகு கேரளாவிலிருந்து தப்ப முயன்றவர்களை தமிழ்நாடு போலீசார் குமாரபாளையத்தில் மடக்கி பிடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குமாரபாளையம் அருகே போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஏடிஎம்களை குறிவைத்து கொள்ளையடிக்கும் கொள்ளை கும்பல் சிக்கியிருக்கிறது. அதில் ஒரு கொள்ளையன் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த கொள்ளையனின் உடல் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அவ்வப்போது வடமாநில கொள்ளையர்களின் இதுபோன்ற செயல்கள் அதிர்ச்சிக்குள்ளாக்கி வந்த நிலையில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபடக்கூடிய கொள்ளையர்களை பிடிப்பது சவாலாகவே இருந்த சூழலில் கேரளாவில் 3 ஏடிஎம்களில் 65 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு காரோடு தப்ப முயன்ற அந்த கண்டெய்னர் லாரியை தமிழ்நாடு போலீசார் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் போலீசார் இந்த கொள்ளையர்களை மடக்கி பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் திருச்சூரில் அடுத்தடுத்து 3 ஏடிஎம்களில் துணிகர கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள் ராஜஸ்தான் கொள்ளையர்கள். கேரளாவில் இருந்து ஏடிஎம்மில் கொள்ளையடித்த பணத்தோடு கண்டெய்னரில் காரையும் வைத்து பதுக்கிக் கொண்டு அவர்கள் தப்ப முயன்ற போது நிறைய இடங்களில் அந்த வாகனம் தாறுமாறாக ஓட்டி வரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் காவல்துறையினர் அந்த வாகனத்தை மடக்கி பிடித்ததில் உள்ளே காரும் ஏடிஎம்மில் கொள்ளையடித்த பணமும் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. பிடிப்பட்ட கொள்ளையர்கள் துப்பாக்கியையும் பயன்படுத்தியதால் ஒருவரை சுட்டு ராஜஸ்தான் கொள்ளையர்களை காவல்துறையினர் தமிழ்நாட்டில் பிடித்திருக்கிறார்கள். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கொள்ளையன் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அவரது உடல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் கொள்ளை கும்பலைச் சேர்ந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கண்டெய்னர் லாரிக்குள் அவர்கள் பயன்படுத்திய காரும் கொள்ளையடித்த ஏடிஎம் இயந்திரமும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சினிமா பாணியில் குமாரபாளையம் அருகே காவல்துறையினர் இந்த கொள்ளையர்களை துரத்தி பிடித்து வாகனத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். குணசேகரன், அவ்வப்போது இந்த வடமாநில கொள்ளையர்கள் இதுபோல சம்பவங்களை நிகழ்த்திவிட்டு தப்பிவிடுவது வழக்கம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு போலீசார் குமாரபாளையத்துல வெற்றிகரமாக அவர்களை மடக்கி பிடிச்சிருக்கிறாங்க. இந்த சேசிங் சம்பவம் எப்படி நடந்துச்சு? விவரம் என்ன?
கண்டிப்பாக கேரளாவில் இருந்து இந்த ஏடிஎம் இயந்திரத்தை கொள்ளையடித்துக் கொண்டு பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பி செல்லும் போதுதான் துப்பாக்கி முனையில் இப்ப தற்பொழுது போலீசார் சினிமா பாணியில் துரத்தி சென்று ஒரு 6 பேரை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அதில் அந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சினிமா காட்சிகளையே மிஞ்சக்கூடிய வகையிலான இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கின்றது. அதிகாலையில 3 to 4 மணிக்குள்ளாக திருச்சூரில் ஏடிஎம் இயந்திரங்களை வெல்டிங் மிஷின் மூலமாக அறுத்து அங்கு இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு அங்கிருந்து மர்ம கும்பலானது அங்கிருந்து தப்பி சென்றது. இது தொடர்பாக கேரள போலீசாரும் கூட அங்கு தனிப்படைகள் அமைத்து அந்த தீவிரமான வாகன தணிக்கை எல்லாம் கூட ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் அந்த வாகனத்தையே மாற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் ஒரு சொகுசு கார் மூலமாக அந்த கொள்ளையடித்துக் கொண்டு அதற்கு பிறகாக ஏற்கனவே திட்டமிட்டபடி ஒரு கண்டெய்னர் லாரிக்குள்ளாக இந்த வாகனத்தை மறைத்து கொண்டு அங்கிருந்து தப்புவதற்காக தேசிய நெடுஞ்சாலை வழியாக வட மாநிலத்திற்கு செல்வதற்காக கோவை வழியாக இவர்கள் வந்த பொழுதுதான் ஈரோடு மற்றும் சேலம் இடையேயான அந்த பகுதியில் தற்பொழுது சிக்கி இருக்கிறார்கள். அந்த சொகுசு காருக்குள்ளாக அந்த பணத்தை மறைத்து வைத்து விட்டு ஒரு ராஜஸ்தான் எண் கொண்ட பதிவு எண் கொண்ட ஒரு கண்டெய்னர் லாரி மூலமாக இந்த கும்பல் வந்தது. நாமக்கல் மாவட்டம் பச்சாபாளையம் என்ற இடத்தில் வரும்பொழுதுதான் தாறுமாறாக இந்த வாகனம் சென்றிருக்கிறது. இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மீதும் கூட மோதிய போதுதான் ஒரு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தவுடன் அவர்கள் வழக்கமாக இந்த வாகன சோதனையில் ஈடுபடக்கூடியவர்கள், அதே போன்று பல ஓட்டுநர்கள் கூட தூக்க கழகத்தில் இது போன்று ஓட்டுவது ஒரு வழக்கமான ஒரு சம்பவமாக இருக்கும். அந்த எண்ணத்தில் தான் போலீசார் இவர்களை விசாரிப்பதற்காக தடுத்து நிறுத்த முயன்ற பொழுது நிற்காமல் இந்த கண்டெய்னர் லாரி தொடர்ச்சியாக செல்லும் பொழுது போலீசாருக்கு ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகாகத்தான் கூடுதலான போலீசார் வரவழைக்கப்பட்டு இந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடிக்க முயன்ற பொழுது அவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் அந்த பச்சாபாளையம் பகுதி வழியாக அங்கிருந்து வெப்படை செல்லக்கூடிய பாதையின் வழியாக இந்த கண்டெய்னரை திருப்பிக் கொண்டு போலீசாரை ஏமாற்றி விட்டு தப்பிச் செல்வதற்காக இந்த குறுக்கு சாலை வழியாக உள்ளே வரும்பொழுதுதான் போலீசார் அவர்களை துரத்தி வந்து மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் ஆயுதத்தை பயன்படுத்தி போலீசாரை தாக்க முயற்சித்த பொழுதுதான் இவர்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் வந்திருக்கக்கூடிய கும்பல் அப்படிங்கிறது போலீசாருக்கு முதல் தெரிய வந்தது. அதற்கு பிறகாகத்தான் போலீசார் அவர்களை துரத்திய பொழுது அதில் 6 பேர் பிடிபட்டு இருக்கிறார்கள். ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் தான் தற்பொழுது நாமும் இருக்கின்றோம். அந்த அடர்ந்த காடுகள் நிறைந்த அந்த பகுதியில் தான் தற்பொழுது சேலம் சரக காவல்துறை ஐஜி உமா மற்றும் அதே போன்று நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் அந்த என்கவுண்டர் நடந்த அந்த பகுதியில் வந்து உள்ளே சென்று பார்வையிட்டு தற்பொழுது கேரளாவிலிருந்து தப்பி வந்த கொள்ளையர்களை குமாரபாளையம் அருகே போலீசார் சந்தேகத்திற்கிடமாக இந்த வாகனம் வருகிறது என்கின்ற அடிப்படையில் சோதனை செய்த பொழுது அதற்குள் சொகுசு காரும் கொள்ளையடிக்கப்பட்ட ஏடிஎம் இயந்திரமும் இருந்திருக்கிறது. அவர்களின் நடவடிக்கைகள் மிகவும் சந்தேகத்திற்குரியதாக அமைந்திருக்கிறது. அவர்கள் துப்பாக்கி வைத்திருந்ததும் போலீசார் கண்காணிக்கிறார்கள். அவர்கள் துப்பாக்கி சூட்டை நடத்த ஆரம்பிக்க பதிலுக்கு போலீசாரும் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதில் ஒரு கொள்ளையன் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் கிருஷ்ணாவும் இணைகிறார். கிருஷ்ணா, இப்ப கேரளாவில் அதிகாலையில 3 மணிக்கு இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. அங்கிருந்து அவர்கள் தப்பி இருக்கிறாங்க. கேரள போலீசாரும் அவர்களை தேடிட்டு வர்றாங்க. இப்ப தமிழ்நாடு எல்லையை அவர்கள் கடக்கக்கூடுன்னு கேரள போலீசார் ஏற்கனவே தகவல் கொடுத்திருந்தாங்களா? அதன் அடிப்படையில இந்த வாகன சோதனை அப்படிங்கிறது நடைபெற்றதா? இது எதேச்சையாக ஒரு வாகனம் வித்தியாசமாக வருது, சந்தேகத்திற்கிடமாக வருதுன்னு பிடிபட்டிருக்காங்களா? நிச்சயமாக இந்த கேரளா திருச்சூரில் இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்த உடனேயே பொதுவாக இந்த கொள்ளை சம்பவம் நடந்த பிறகு கொள்ளையர்கள் எந்தெந்த வழியாக தப்பி செல்வார்கள் என்பதை பிடிப்பதற்காகவே தனிப்படை என்பது அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தேடி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை நோக்கியும் அவர்கள் தப்பிச் செல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறி அவர்கள் தகவல் என்பது தமிழக காவல்துறைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கண்டெய்னர் லாரி என்பது அந்த சேலம் ஈரோடு அந்த சாலை வழியாக வரும் பொழுது எப்பவும் அந்த வெளி மாநிலங்களிலிருந்து
கண்டெய்னர் லாரிகள் இது போன்று வரும்போது காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த வாகன சோதனையை இந்த கொள்ளையர்கள் தப்பாக புரிந்து கொண்டு தங்களை கைது செய்யத்தான் இருக்கிறார்கள் என நினைத்து கண்டெய்னர் லாரியை வேகமாக இயக்கியதாக தற்போது விசாரணையில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த கேரளா போலீசார் கொடுத்த தகவல் அடிப்படையிலும் தமிழக போலீசார் விசாரணை என்பது நடத்தியிருக்கிறார்கள். எதேச்சியாக இந்த லாரியை வழக்கம் போல் சோதனையில் மேற்கொள்ளும் போதுதான் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருப்பதாக முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்தி விசாரணைக்கு முற்பட்ட போதுதான் அவை கண்டெய்னர் லாரியை வேகமாக இயக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் சாலையில் ஓரங்களில் இருக்கிற அனைத்து கார்கள் மற்றும் பைக்குகளை இடித்து சென்று வேகமாக சென்றிருக்கிறது. உடனடியாக தனிப்படை போலீசார் உள்ளிட்ட பல போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த அருகில் இருக்க போலீசாரெல்லாம் அந்த கண்டெய்னர் லாரியை பிடிக்க முயற்சித்திருக்கின்றனர். அதன் பின்பு ஒரு இடத்தில் பச்சிப்பாளையம் இடத்தில் சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உள்ளிருப்பவர்கள் தப்பித்து செல்வதற்காக ஆயுதங்களுடன் இருந்து தாக்க முயன்றிருப்பதாகவும் அப்போது காவல்துறையினர் பிடிக்க முயன்ற போது நடந்த அந்த சம்பவத்தில் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்ட காரணத்தினால் துப்பாக்கி சூடு என்பது நடத்த வேண்டியிருந்ததாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் காவல்துறையிடம் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் தாக்குதல் நடத்தி தப்பிக்க முயன்ற காரணத்தினால் அவர்களை துப்பாக்கியால் சுட்டு பிடிக்க முயற்சித்திருக்கிறார்கள். அப்படி சுடும் பொழுதுதான் ஒருவர் அங்கு உயிரிழந்திருக்கிறார். மொத்தம் 7 பேர் இந்த கண்டெய்னர் லாரியில் கொள்ளையர்களாக உள்ளே இருந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் ஆயுதங்களுடன் இருக்கும் அந்த காட்சியை பார்த்தவுடன் அதிக அளவுக்கு போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து தற்போது காயம் ஏற்பட்டவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து மீதமுள்ளவர்களிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மீதமுள்ளவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போதுதான் கேரளாவில் இருந்து இவர்கள் ஏடிஎம் கொள்ளையை நகர்த்தி தப்பித்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த கண்டெய்னருக்குள் பணமும் ஆயுதங்களும் அதே நேரத்தில் இந்த ஏடிஎம்மில் கொள்ளையெடுத்தது தொடர்பான பல்வேறு ஆதாரங்களும் சிக்கியிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் இந்த கொள்ளை சம்பவத்தில் வேறு யாரும் தெரிய வரும் என நாமக்கல் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணா சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் டிஐஜி உமாவும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்கள் யார் என்பது குறித்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விரிவான விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணா, இப்ப அங்க 3 ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு சொகுசு காரும் ஒரு ஏடிஎம்மும் இருந்தது இல்லையா? அப்போ மற்ற ஏடிஎம்களில் இருந்த பணம் என்னாச்சு? இதற்கப்புறமும் ஏதாவது ஒரு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுவதற்கு அவங்க ஆயத்தமா இருந்தாங்களா? அது போன்ற தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கா? தற்போது வரை தமிழக காவல்துறை இந்த கேரள காவல்துறை இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக கேட்ட பொழுது 3 இடங்களில் கொள்ளை நடந்திருப்பதாகவே தெரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக SBI வங்கியில் தான் குறிவைத்து இந்த கும்பல் என்பது கொள்ளையடித்திருக்கிறது. 4 பேர் கொண்ட கும்பல் முதற்கட்டமாக களத்தில் இறங்கி இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்தி இருக்கின்றார்கள். வெல்டிங் மிஷின், கேஸ் வெல்டிங் மிஷினை பயன்படுத்தி SBI ஏடிஎம்மில் சுமார் 65 லட்சம் ரூபாய் அளவிற்கு இந்த கொள்ளை என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதிகாலை ஒரு 2:30 மணியிலிருந்து 4 மணி அளவில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருப்பதாக கேரள போலீசார் தமிழக போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மப்பர்ணம், கொலைசி மற்றும் சோர்னூர் சாலை உள்ளிட்ட அந்த 3 இடங்களில் தான் திருச்சூரில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருப்பதாகவும் அங்கிருந்து கொள்ளையடித்த உடனேயே போலீசாரிடம் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த கண்டெய்னர் லாரியில் தப்பிச் சென்றதாக கேரளா போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக அருகில் இருக்கும் பாலக்காடு, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட காவல்துறையினருக்கு அவர்கள் தகவல் தெரிவித்ததாகவும் அந்த அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொள்ளும் போதும் எதேச்சியாக இவர்கள் போலீசார் வழக்கமான காவல் சோதனை மேற்கொள்ளும் பொழுதும் இந்த ஒரே நேரத்தில் இந்த கொள்ளையர்கள் சிக்குவதற்காக வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அந்த கொள்ளையர்கள் தப்பாக நினைத்து தங்களை பிடித்து விடுவார்களோ என நினைத்து வேகமாக வாகனத்தை செலுத்த சினிமா பாணியில் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து துப்பாக்கி சூடு நடத்தி பிடிக்கும் அளவிலான நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது தொடர்ந்து அவர்களிடம் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணம் குறித்தும் வேறு யாரேனும் இதில் தொடர்பு இருக்கிறார் என்பது குறித்தும் விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. உள்ளபடியே கிருஷ்ணா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. ஒரு சினிமா காட்சி போலவே இந்த சேசிங் சம்பவம் நடந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.